கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. இந்த நிலையில ஒரு முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். உதயநிதி கைதுக்கு எதிரான மனு 12 மணி அளவில் விசாரிக்கப்படும் என்று முதல்ல தகவல் வந்தது. இப்போ 2:15 மணிக்கு விசாரணை நடக்கும். வழக்கு சார்ந்த ஆவணங்கள் வராததால மற்ற வழக்கு விசாரணையை எடுத்திருக்கிறார் நீதிபதி. 12 மணி அளவில் விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஆவணங்கள்லாம் இன்னும் வரல அப்படின்னு புரிதல். அதனால் ஆவணங்கள்லாம் வந்த பிறகு 2:15 மணிக்கு இந்த கைதுக்கு எதிரான மனு மீது விசாரணை நடக்கும் என்று அறிகின்றோம். உதயநிதி தரப்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் NR இளங்கோ ஆஜராகி இருக்கிறார். தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் இரட்டை அர்த்தத்தோடு பேசிய விவகாரத்தில் திரு உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைதுக்கு எதிரான மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு 12 மணிக்கு மதியம் விசாரிக்கப்படணும் முதல்ல தகவல். அப்புறம் 1 மணிக்குன்னு சொன்னாங்க. இப்போது 2:15 மணி அளவில் ஆவணங்கள்லாம் வந்த பிறகு மனு விசாரிக்கப்படும் அப்படின்னு தகவல். திமுக ஒரு ஹை லெவல் ரெப்ரசன்டேஷனை தான் அந்த லீகல் டீமில் வைத்திருக்கிறது. NR இளங்கோ மூத்த வழக்கறிஞர் திமுக சார்பில் ஆஜராகிறார். உதயநிதி கைதுக்கு எதிரான மனு நீதிமன்றத்தில், இது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்திலேயா, அதே போல் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திலையும் அவர் அங்கே முதல்ல ஆஜர்படுத்தப்படுவார். அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்கும். ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், இது 2 ட்ராக்கில் நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் தஞ்சாவூருக்கு அழைத்து போகிறாங்க, அங்கேயுமே நீதிமன்ற நடவடிக்கைக்கு உள்ளாகும். இப்போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2:15 மணிக்கு விசாரிக்கப்படுற வழக்குடைய விவரங்களை சொல்லுங்கள். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க திமுக. முதல்ல 12 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மதியம் 2:15 மணிக்கு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வழக்கு ஆவணங்கள் வர்றதுல தாமதம் ஏற்பட்டு இன்னும் வழக்கு ஆவணங்கள் வரல, அதனால விசாரணை 2:15 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 9 பிரிவின் கீழே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை எல்லாம் காவல்துறை நீதிமன்றத்துல கொடுக்கணும். கொடுத்தாதான் நீதிபதிகள் அந்த ஆவணங்கள் எல்லாம் பார்த்துட்டு விசாரணைக்கு எடுப்பாங்க. அதனால இந்த வழக்கு 2:15 மணிக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் திமுக, அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து திமுகவினுடைய முன்னாள் MP மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ ஆஜராகி வாதாட இருக்கிறார். திமுக சொல்லக்கூடிய செய்தி உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு அப்படிங்கிறது திரித்து பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் திமுக வாதத்துல முன்வைக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே காலையிலேயே திமுக உயர்நீதிமன்றத்தை நாடும் போது உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்த செய்தி 12 மணி வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே இப்ப உதயநிதி ஸ்டாலின் 2:15 மணிக்கு இது வருது, நம்ம அதை உற்று கவனிப்போம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.